பல கோடி ஆண்டுகளுக்கு முன் ஓர் அதிசய உலகில் பிரம்மனின் எழுதுகோலில் இருந்து பெறப்பட்ட கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த அற்புத சிறையிற்காக வஞ்சகர்களுக்கும் பேராசைக்காரர்களுக்கும் இடையே ஆன போரில் அவர்கள் கையில் சிக்காமல் அந்த அற்புத சிறகும் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவனும் பல வாழ்வழி அண்டங்களையும் பல சூரிய குடும்பங்களையும் கடந்து இந்த கலியுகத்தில் நமது பூமியில் வந்து இறங்கினர். சாமியை கணவன் ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்க வச்சு காது பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா வேலை வெட்டிக்கு போகாமல் இப்படியே சுற்றிட்டு இருக்கியே, சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? வேலை வெட்டிக்கா? அதான் வேலைக்கு போயிட்டு உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருந்தனா தீபம் நாடகத்தில் வர பென்சில் மாதிரி ஒன்று கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு பேப்பரில் வரைஞ்சிக்கிட்டு நினைச்சதே கிடைக்கும் அதுக்கு வாழ்க்கையை ஓட்டிக்கலான்னு பார்க்குறேன். கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு குழப்ப கெட்டுச்சான், நீர் அரை உப்பை கெட்டுச்சான். இப்படியே போடா போடா. தர்மம் இருமம் தான் பண்ணுங்கய்யா. பார்க்க மகாராசா மாதிரி இருக்கீங்கய்யா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுயா. தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா சாப்பிட்டே 3 நாள் ஆச்சு. ஐயா ஐயா பார்த்து பார்க்காத மாதிரி போகாதீங்கய்யா. ஆண்டவா, பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட கூட காசு இல்லை. நான் உன்ட்டு என்ன கேட்குறேன்? உதவின்னு கேட்டு வர்றவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லாமல் உதவி செய்கிற ஒரு நிலைமையில் நான் வச்சா போதும். பசிக்குது வேற. ஒரு 100 ரூபா அதை ரெடி பண்ணி தர மாட்டியா? ஆண்டவா, நான் உன்ட்டு என்ன கேட்டேன்? 100 ரூபா பணம் தானே கேட்டேன். போயும் எதுக்குமே உதவாத இந்த ரெக்கையை கொடுத்துருக்கிய. அடாச்ச குழப்பமா இருக்கு. கண்டிப்பா அந்த ரெக்கையில தான் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? நீ இங்க இருக்கா வந்த? இந்த விளக்கு யார் கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு நான் அடிமை. அவர்கள் சொன்னதை செய்வது என் கடமை. டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே. ஒரு பிரியாணி கிடைச்சா செம்மையா இருக்கும். பிரதர், யாருப்பா இந்த டயத்துல? யாரு ப்ரோ நீங்க? என்ன வேணும்? இந்தாங்க பிரியாணி. பிரியாணி 100 ரூபா? அப்போதானே உண்மைதானா? யாரு ப்ரோ நீங்க? உண்மைதான், எல்லாம் உண்மைதான். இந்த ரெக்கை யார்கிட்டலாம் இருக்கோ அவன் கேட்குற எல்லாத்தையும் தருவேன். நீ என்ன நினைச்சியோ அதெல்லாம் பண்ண. ப்ரோ, உங்க பேரு தர்ம பிரபு தானே? இல்லை, கேட்டதும் கொடுப்பவன். அம்மா உங்க பேரு? என் பேரா பூதரலிங்கம். பூதரலிங்கம். முதல்ல இதை காலி பண்றேன், அப்புறம் என்ன வேணும்னு சொல்லி அனுப்புறேன். பா, செம்ம பிரியாணிப்பா. என்ன நான் ஒரு 2 பீஸ் சொன்னா நல்லா இருந்திருக்கும். என்ன ஆச்சு கேட்போம், இந்த போய் கேட்போம்.
நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுடா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ. ஒரு இவர் ஃபாரின் சாரை கேட்போம். குட்டிச்சிட்டு மட்டை ஆகலாம். கேட்டதும் கொடுப்பவனே, ஒரு இவர் ஃபாரின் சாருக்கு வா, ஒன்னே ஒன்று போதும். நான் உன்ட்டு என்ன கேட்குறேன், உதவின்னு கேட்டு வர்றவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லாமல் உதவி செய்கிற ஒரு நிலைமையில நான் வச்சா போதும். குட்டிச்சிட்டு மட்டை ஆகலாம். ஐயோ ரெக்க 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 போச்சு போச்சு ரெக்க. ஐயோ ரெக்க. ப்ரோ என்ன தேடிட்டு இருக்கிறீங்க? ரெக்கையை தேடிட்டு இருக்கீங்க. ரெக்கையா? நீங்களும் நம்ம கோச்சி தானா? இந்த ரெக்கையை வச்சு காது குறையிற சுகம் இருக்கு. சுகமே சுகம் தானே. அதே ரெக்கை தான், அதே ரெக்கை தான். டேய், இது எப்பேற்பட்ட ரெக்கைன்னு தெரியுமாடா? இதை வச்சுட்டு என்னடா கேட்ட? இதை வச்சு காது குறைஞ்ச செம்மையா இருக்குதுங்க. உன்னை கொல்லாம விட மாட்டான்டா. ப்ரோ வாங்க ப்ரோ, ரெக்க ப்ரோ. மிஸ்டர் பூதரலிங்கம், பூதரலிங்கம் சாமியே சைக்கிளில் போதான், பூசாரிக்கு புளு 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 புளின்னு புல்லட்டு வேற. டேய் டேய், இதை கூட மன்னிச்சிடும்டா. சரக்கு கேட்டா சரி, அதை விடு. 4 பொண்ணுக்கு கூட இருக்க மாதிரி ஃபோட்டோவில் காமிச்ச பற்றியா, அதான்டா மன்னிக்க முடியல ப்ரோ. எல்லாம் ஒரு ஆசை தான் ப்ரோ. டேய், இந்த ஆசையே தப்புன்றப்போ பேராசை வேற. ஏழைங்களுக்கு உதவி செய்யும் நம்பி தாண்டா உங்களுக்கு ஆண்டவன் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் கொடுக்குறான். ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கை காப்பாற்றிக்கிறதே இல்லை. உங்கள் சுயத்துக்காண்டியும் சுயநலத்துக்காண்டி தாண்டா அதை யூஸ் பண்ணுறீங்க. நீ மட்டும் என்ன விதி விலக்கா? செம்ம ப்ரோ, செம்ம வெல் சரி ப்ரோ. வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஒரு முறை தான் அமையும். அதை நம்ம நல்லா பயன்படுத்துகிற பொறுத்து தான் இருக்குது. ஆமாம் ப்ரோ, நீ ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறடா. போச்சு போச்சு, நான் கண்ட கனவெல்லாம் போச்சு. என்ன ப்ரோ ரெக்கைக்காக விளையாடுவீங்க? வாங்க நம்ம காய் கடையில் நிறைய ரெக்கை கிடைக்கும், வாங்கிக்கலாம். அடங்கொப்ப மௌனம் ஒன்று கொல்லாம விட மாட்டேன்டா.